தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நம்ம நிர்மூலமாக்கும் பொழுது தான் ஜெயம் எடுக்க முடியும் என்று பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். அப்போது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற அறிவு அப்படின்ற போது நம்ம உலக ஞானம், நம்மளுடைய மைண்டில் ரெக்கார்ட் ஆனப்பட்ட பழைய சம்பவங்கள், பழைய விஷயங்கள், அதான் இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புதிய மனிதனாக ஒரு பார்ன் அகெயின் ஸ்டேட்டஸில் வந்துட்டோம் நம்ம கிளைம் பண்ணாலையும் நம்மளுடைய பழைய சிந்தனைகள், அந்த நெகட்டிவிட்டி அப்படியே இருக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சிந்தை புதிதாக்கப்பட்டதுன்னு நம்ம கிளைம் பண்ணாலையும் நம்மளுடைய பழைய விஷயங்களை நம்ம மறக்காமல் அந்த ஹோலில் வச்சுருக்கிறதுனால தான் இன்னமும் நம்ம அந்த ஆக்சஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு வியாதியில் முன்னாடி நம்ம மரித்து போயிடுவோம்னு பயந்து கொண்டிருந்தோம். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மூலமாக அதே மாதிரி ஒரு வியாதி டயக்னோஸ் ஆக பண்ண பொழுதும் அந்த நேரத்தில் விசுவாசத்தை பேசி இயேசுடைய தழும்பில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பழைய பயம் திருப்பி நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் பழைய விஷயங்களை திருப்பி ஆக்சஸ் பண்ணுறோம்.